ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ஆந்திராவில் தொழிலதிபர் ஒருவர் ஏழுமலையானுக்கு 121 கிலோ தங்கம் காணிக்கை செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிதாக தாம் தொழில் தொடங்கிய நிலையில் அதில் 7,000 கோடி ரூபாய் சம்பாதித்ததால் 60% பங்கை விற்று தங்க காணிக்கை செய்ய அந்த தொழிலதிபர் முடிவு செய்திருப்பதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஏழுமலையானுக்கு தினமும் 120 கிலோ எடை தங்க ஆபரணங்கள் அலங்கரிக்கப்படுகிறது. அதைவிட கூடுதலாக 140 கோடி ரூபாய் மதிப்பில் 121 கிலோ தங்கத்தை அந்த பக்தர் அர்ப்பணிப்பதாக கூறப்படுகிறது. தாய்லாந்து நாட்டவரை அவசர மருத்துவ உதவிக்காக லேவிலிருந்து டெல்லிக்கு இடமாற்ற இந்திய விமானப்படையின் C-130J விமானம் பயன்படுத்தப்பட்டது. படுகாயமடைந்த அந்த நபரின் மருத்துவ உதவிக்காக சவாலான வானிலை சூழ்நிலையையும் கடந்து இந்த மனிதாபிமான பணி வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. இது இந்திய விமானப்படையின் அர்ப்பணிப்பையும் உயிர்காக்கும் செயல்பாடுகளிலும் விரைவான நடவடிக்கையையும் பிரதிபலிக்கிறது. அல்ஜீரியாவில் தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத் தீயால் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. அல்ஜீரியாவின் பெஜாஇயா பகுதியில் தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத் தீயால் அங்கு வெப்பநிலை உயர்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. காட்டுத் தீயால் ஏற்படும் நச்சுப் புகையினால் அங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் அபாயமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த காட்டுத் தீயை அணைக்க அந்நாட்டு அரசும் பொதுமக்களும் தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.